ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னுடைய பிரேஸ்லெட் பிஸ்னஸில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இது யாரோ ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் போடுங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் 2 மாதமாக அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 2 மாதம் ஆகுது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கிட்டு பண்ணும்போது என்னுடைய பசங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கே ஃபஸ்ட்டு ஃப்ரீயாகவே பண்ணி ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதை பார்த்துட்டு அவங்க பிரேஸ்லெட்டை விட அந்த கிட்டு கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பசங்க கேட்டாங்க. இருந்தாலும் பசங்களோட படிக்கிற பசங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கு அந்த அவ்வளோ விருப்பம் இல்லை. அதனால் ஒரு 20 போல் ஃப்ரீயாகவே பிரேஸ்லெட் அந்த பீட்ஸை வச்சு நான் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு ஆர்டர் கிடச்சிது. ஃபஸ்ட்டு ஒரு 2 இது சேல் பண்ணியிருப்பேன், 2 செட்டு. மொத்தமாக எனக்கு கிடைச்சது ₹210 கிடச்சிது. அதில் ஃபஸ்ட்டு சேல் ஆகிறது சாமி உண்டியலில் போடணும் அப்படின்னு நினச்சேன். ஒரு பிரேஸ்லெட் ஜெல்லி பீட்ஸ் வச்சு ஒரு பிரேஸ்லெட் பண்ணி ₹20 கொடுத்துருந்தேன். அதை சாமி உண்டியலுக்கு எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் ₹190 இந்த மேக்கிங் கிட்டு, அப்புறம் ஒரு 2 பிரேஸ்லெட்டு, சாம்ஸு எல்லாம் சேல் பண்ணி ₹190 எனக்கு என்னோடய பிஸ்னஸில் கிடைச்ச அமௌண்ட்டு. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். ஏன்னா எடுத்தோன்னே நமக்கு பெருசாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது உங்களுக்கு இதுவாகும். ஏன்னா நமக்கு சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேல் பண்ணி கண்டிப்பாக நம்ம நினச்சதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். இந்த பீட்ஸு இதெல்லாம் நம்ம நல்லா குவாலிட்டியாக பார்த்து வாங்கணும். இந்த கிராக்கல் பீட்ஸே நமக்கு சிலது கொஞ்சமாக இது ஆனால் கூட அது உடஞ்சி ஒரு மாதிரி ஆகிடும். அதிலே நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கணும். அப்போ தான் நம்மள்ட்ட திரும்ப திரும்ப வாங்குவாங்க. ஃபஸ்ட் டைம் நமக்கு எதுவுமே தெரியாமல் போய்ட்டு நிறைய ஏமாந்துரும். நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வாங்கினது கூட எனக்கு ஃபஸ்ட்டு அதை பற்றிலாம் எந்த அனுபவம் இல்லாதனால அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஹோல்சேல் கடையில் போய் வாங்கும்போது தான் பார்த்தா நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கம்மியாக சேல் பண்ணால் கூட நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் வாங்கி நம்ம சேல் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கஸ்டமர்ஸ் இருந்தாலும் நமக்கு திரும்ப திரும்ப வாங்குவாங்க. இப்போ நிறைய பேர் பிரேஸ்லெட் வாங்குறத விட அதை அவங்களே வீட்டிலே செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதோட கிட்ட தான் நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால் நம்ம மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் பல்காக வாங்கிட்டு அதை நம்ம சின்ன சின்னதாக பாக்கெட், ஏன்னா ஒரு பீட்ஸோட சரத்தில் 100 இருக்கும். கண்டிப்பாக ஒரு 4 பிரேஸ்லெட் அதுலேருந்து பண்ணலாம். அதுமாதிரி 4 பாக்கெட்டு அதில் எவ்வளோ வருதுன்னு பார்த்து நம்ம கரெக்டாக அது மாதிரி கூட சேல் பண்ணலாம். அது கூட நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு இந்த பிஸ்னஸை பற்றி ஆரம்பத்திலே எல்லாமே நமக்கு நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நினச்சி நம்பிட்டு இல்லாமல் போக போக கண்டிப்பாக அது நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். நம்பிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் அது நடக்கும். ஏன்னா எனக்கும் அப்படி தான். ஆரம்பத்தில் எதுவுமே தெரில. ஃபஸ்ட்டு நான் வாங்கும்போது என்னோடய பாப்பாவுக்காக அது செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது சரி நம்மளும் வீட்டிலேருந்தே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனால் என்னோடய ஹஸ்பண்டு தான் போய்ட்டு மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கிட்டு வருவாங்க. சில பேர் ஹோல்சேல் ப்ரைஸில் போய் வாங்குறதுக்கு போக முடியும். சில பேரால் போக முடியாதுன்னா ரொம்ப தூரம் இருக்கும். அவங்கெல்லாம் எது கம்மியான மெட்டீரியல்ஸ் எந்த பேஜில் தராங்கன்னு நல்லா சர்ச் பண்ணி 1க்கு 4 பேஜ் பார்த்து வாங்குங்க. எடுத்தோடனே அவசரப்பட்டு வாங்கிடாதீங்க. ஏன்னா அவங்க விற்கணும்னு நினச்சி எல்லாத்தையும் விற்றுருவாங்க. ஆனால் வாங்கி நம்ம யாருக்காச்சும் சேல் பண்ணும்போது அது குவாலிட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மள்ட்ட யாருமே வாங்க மாட்டாங்க. எப்பொழுதுமே நம்ம நேர்மையாக நமக்கு ஒர்த்தானதை மட்டும் விற்றா போதும். ரொம்ப பெருசாக எடுத்தோடனே அதிகமாக லாபம் வரணும்னு சொல்லிட்டு அதிக விலை வச்சு விற்றாலும் யாரும் வாங்க மாட்டாங்க. ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு கஸ்டமர்ஸ் பிடிக்கிறதுக்காக நம்ம விலையை கம்மி பண்ணி கூட சேல் பண்ணலாம். நமக்கு குறைஞ்ச லாபம் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு கொரியர் ஷிப்பிங் பார்த்துக்கணும். அதில் கொஞ்சம் அதிகமாக நமக்கு செலவாகிடும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.